ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நிறைய பேர் நேற்று மைக்ரைன் தலைவலின்னு சொன்னோம். எனக்கு அது இருக்குக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து உடம்ப பார்த்துக்கோங்கக்கா, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் காலைல எப்பயும் போல ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே, ஸோ லீவ், அதனால லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால அதனால மேகியில வந்து சூப் மாதிரி பண்ணி அதுல வந்து மசாலா ஆட் பண்ற மாதிரி ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு பச்சை பட்டாணியையும் அதுக்கப்புறம் இந்த அதுல கொடுத்துருக்க மேகி மசாலாவும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இந்த பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேகி பேக்கெட்டை வந்து உடைச்சு போட்டுக்கிறேன். 2 இது போட்டேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி வந்து சூப்பு மாதிரி கொஞ்சம் நிறையாவே, அதனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். மசாலால உள்ளது மட்டும் பத்தாது. ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெப்பர் ஆம்லெட் வந்து போட்டு கொடுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும் இல்லையா? பெப்பர் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலான்ற மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு பெப்பர் ஆம்லெட்டும் அதே மாதிரி வந்து போட்டுட்டு இதே மாதிரி நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பா கொஞ்சம் தண்ணியா வச்சோம்னா நல்லா இருக்கும். அந்த காரம் இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய் காரம், அது கூட அப்புறம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிளகு தூளும் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு சூப் மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் நம்ம வாய்க்கும் நல்லா இருக்கும். இந்த சளி பிடிச்சிருக்க டயத்துல சளியும் நல்லா வந்து இறங்குங்க. ஸோ இதை நாங்க வந்து அடிக்கடி ஃபாலோ பண்றது. அவங்களுக்கு காஃபியோட பெப்பர் ஆம்லெட்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் அந்த இதுல சூப் இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் போல பிரெட் அதுதான் கேட்டாங்க. அது கூட வந்து அவங்களுக்கும் ஆம்லெட் வந்து அதே மாதிரி பெப்பர் ஆம்லெட் போட்டு கொடுத்தாச்சு. நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் மேகி. அதுக்கப்புறம் தம்பி வந்து பால் கேட்டான். அவனுக்கும் ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கையோட அந்த பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10:30-11 மணி இருக்கும். அந்த டயத்துல வந்து அம்மாச்சிக்கு இப்போ டீ போட்டு கொடுப்போம் இல்லையா, காஃபி டீ. ஸோ அதனால இஞ்சி போட்டு டீ தான் வந்து சளி பிடிச்சிருக்கு இல்லையா 2 பேருக்கும், அதனால அதையே வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்னைக்கு சீக்கிரமாவே ஞாயிற்றுக்கிழமை டியூஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அவனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை டியூஷன், அதுவும் மதிய நேரத்தில் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தம்பியை ஃபர்ஸ்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேங்க, குளிச்சுட்டு. அதுக்கப்புறம் சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உலைய வந்து எப்பவும் போல வச்சு விட்டுறலாம். அது என்னமோ சோறு வடிச்சு வச்சிட்டோம்னா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க வந்து டக்குன்னு பசிக்குதுன்னு சொன்னாங்களா கூட நெய் போட்டு பிசைஞ்சாவது கொடுத்துருவேன். ஸோ அதனால சோறை வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே வடிச்சிருவேன். சோறு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி சொரக்காய் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அது வந்து 2 நாள் ஆச்சு. இருந்தாலும் சரி இன்னைக்கு கூட்டு மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மசூர் தால் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து சேர்த்துருந்தேன். வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து தண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு பருக்கல், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளேங்கிட்டு வந்து சோறு வந்து வெந்துருச்சுங்க டக்குன்னு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையோட ஃபர்ஸ்ட் வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கிடையில வந்து காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சொரக்காயும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இதுல வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான உப்பும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள், அவ்வளவுதான். இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து விசில் விட்டு வந்து எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான், ஒரு 2 விசில் விட்டாவே போதும். ஏன்னா இந்த மசூர் தாலுமே டக்குன்னு வந்து வெந்துடும், பாசிப்பருப்பும் டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால மிக்ஸ் பண்ணிட்டு 1 பாட் மாதிரி பண்ணி விட்டாச்சு. இங்கிட்டு சோறு வடிச்சு வச்சாச்சு. அதனால முடிஞ்சிருச்சு சோறு வேலை. ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த இது இருந்தது இல்லைங்க, இறால் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கூனி பொடின்னு சொல்லுவாங்க, அது கருவாடு மாதிரி. என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாடியே. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் கொஞ்சம். ஸோ அதை வந்து இன்னைக்கு பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு பேன்ல சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கிட்டு குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதை வந்து அந்த சைடு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். ஸோ நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா ஃப்ளேவரா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்பவும் போல சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த கூனி பொடியிலாம் வந்து கருவாடா இருந்தாலும் உப்புலாம் இருக்காதுங்க. ஸோ அதனால நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே வந்து மசாலா சேர்த்து நம்ம வந்து சுருள வதக்கி எடுத்துக்க போறோம். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம்லாம் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.
ஸோ அது கூட வந்து உப்பு சேர்த்து நல்லா இதை மாதிரி சுருள சுருள வதக்கி விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி சொல்லாங்க, கொஞ்சோண்டு வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் பவுடர் அந்த சேர்த்தாலே போதும். நான் இன்னைக்கு கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு மொத்தமா சேர்த்துட்டேன். அந்த தக்காளி தொக்கு பேஸ்ல வந்து பண்ணிட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அந்த பொடி சேர்த்தாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை நான் பொடியே சேர்த்து நல்லா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பொடியை சேர்த்துட்டேங்க. ஏன்னா எதுக்கு அதை வச்சுக்கிட்டு பண்ணி சாப்பிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். கடைசி கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருள சுருள கிளறி விட்டாச்சுங்க. இது ஒரு சம்பல் மாதிரி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிட்ட குக்கர்லயே ரெடி ஆயிடுச்சு. தேவையான தண்ணி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டிட்டேன். ஒரு சூப்பரான கூட்டுன்னு சொல்லலாம், இல்லை சாம்பார்னு கூட சொல்லலாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊத்திக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சில தான் வந்து பண்ணியாச்சு. கொத்தமல்லி தலை தூவி அப்படியே இறக்கணும், செம்ம டேஸ்டா இருக்கும். நெய் ஊற்றி அவங்களுக்கு எல்லாம் ஊறுகாய் வச்சு அந்த நம்ம பண்ணோம் இல்லையா, இறால் கருவாடு இருந்தது கூடி பொடிது, அதையும் வச்சு சூப்பரா வந்து அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டேங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல சாப்பிட்டது இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போடுறதுக்கு தாங்க வந்தேன், துணியை போடவே மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு போட்டு விட்டுறலாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தையே நான் வந்து கழுவி எடுத்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே லேட்டாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி துணியை வந்து காய போட்டு வந்துக்கலாம், நாளைக்கு வந்து அள்ளிக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஈவினிங் போல தான் காயவே போடுறேன் பாருங்க. ஸோ பரவாயில்லன்ட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் தூங்கி எந்திரிச்சாரு. எந்திரிச்சிட்டு இங்கே பாருங்க கிச்சனில் உள்ள டப்பாவை எடுத்துட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான் பாருங்க. பயங்கர சேட்டை ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆனது அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல தம்பி பசிக்குதுன்னு சொன்னானா, ஸோ அதனால அப்புறம் அவனுக்கு தோசை ஊற்றி அந்த கூட்டு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அவனுக்கு வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ணிட்டு அவனுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் அம்மாச்சி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாங்க, நண்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 7:30 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து வெங்காயத்தை உரிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்து இருந்துச்சுல, ஸோ அது நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு 2 கிலோ நண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா கிளீனும் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க அது ஒரு குழம்பு ஒரு தொக்கு மாதிரி சூப்பராக வைக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. நேற்று எல்லாருமே அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த எண்ணெயிலே அதையும் சுருள சுருள நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணி குழம்பாவும் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளியில உப்பு சேர்த்து நல்லா இதையும் வந்து நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா இதுல மசாலா சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மல்லித்தூள், அப்புறம் வெறும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மெத்தட்லாம் சேர்த்துருக்கேன். செம்ம காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாம் வந்து கொடுக்கும். ஸோ வெறும் மிளகாய் தூள் வந்து நல்லா சேர்த்துட்டு மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த எண்ணெயிலே சுருள வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நண்டை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த நண்டில் இருக்க கொழுப்பை வந்து எடுத்து கொஞ்சம் பெரிய நண்டா இருந்துச்சுன்னா கொழுப்பு எடுத்து தனியாக வந்து எங்கள் அம்மாச்சிலாம் வந்து அப்படியே ஒரு பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பர்மாலெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையில்லாம உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சரி இங்கிட்ட வந்து உலைய வச்சு விட்டுருந்தேங்க, சோறுக்கு நல்லா இருக்கும் இல்லையா நண்டு குழம்புன்னு சொல்லிட்டு உலைய வச்சு விட்டு அதையும் வந்து வடிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டுக்கும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு அந்த சைடு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து எடுத்துருக்கேன், சீரகம், சோம்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கலாம். இதுல நீங்க வந்து மிளகும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மிளகு பொடி வச்சிருக்கேன் அதனால அரைக்கல, சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க நண்டு வந்து நல்லா வெந்து சூப்பரா கிளறி விட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், அது கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நெஞ்சு சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நல்லாவே நான் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்து வேக விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து நண்டு
செமி கிரேவி மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பரா நண்டு கிரேவி ரெடி ஆச்சு. எல்லாரும் உட்காந்து குடும்பமா உட்காந்து சாப்பிட்டவங்க இன்னைக்கு. தனியாலாம் உட்காந்து சாப்பிடல, எல்லாரும் குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விலக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் போச்சு. இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.